லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. என்ன இவனா இருப்பானோ? கால் பண்ணி பார்ப்போம். ஃபோனை வேற எடுக்கிறான், ஒருவேளை அவனா இருப்பானோ? என்ன இது புது நம்பரா இருக்குது? நடப்போடா. ஃபோனை கட் பண்றான். திரும்ப அடிக்கிறான். ஹலோ ஹலோ, கோவிந்தனா? இது கோவிந்தன் சார். உங்களுக்கு யார் சார் வேணும்? ஓ, எனக்கு கோவிந்தன் தான் வேணும். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மொட்டாக் பேங்க்ல 2 lakhs வாங்கிட்டு என்ன தெரு வேலையை வச்சுக்கிறான் அவன். சார் நீங்க தேர்ற கோவிந்தன் நான் கிடையாது. என் பேரு விஜய் சார். நான் எந்த லோனும் வாங்கினதே கிடையாது சார். வீட்டில் இஎம்ஐ தான் சார். வீட்டில் இஎம்ஐயை நான் வாங்கினதே கிடையாது சார். எல்லாமே ரெடி கேஷ். ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே ரெடி கேஷ் தான் சார். நீங்க தேர்ற கோவிந்தன் நான் கிடையாது சார். சார், நீங்க கோவிந்தன் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா நான் ஒரு தடவையாச்சும் உங்க முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன் சார். ஏன்னா இந்த பேங்க்ல வந்து என்ன உயிரை எடுத்துருவானுங்க சார். நீங்க இருக்கிறது தெரியும் சார் எனக்கு. நான் வந்து பாக்குறேன் சார். சார், நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? போன்ல பேசுன நீங்க தானே? யார் சார் நீங்க? கோவிந்தன் தானே நீங்க? சார் சாரி, விஜய் தானே? ஆமாங்க சார். இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து தான் சார் பேசிட்டு இருக்கேன். தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க சார். நீங்க நடிக்கிறீங்க சார். ஒண்ணுமே இல்ல சார். இப்போ உங்க போட்டோ மட்டும் மேட்ச் பண்ணிட்டேன்னா அது வெரிஃபிகேஷன் அக்செப்ட் ஆச்சுன்னா 2 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்பாட்லயே. யோ, நான் ஏன் 2 லட்ச ரூபா தரணும்? ஆமா சார், நீங்க மாத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். உனக்கு தேவை போட்டோ தானே? தாராளமா எடுத்து. சார், உங்க பேர் விஜய், ஓகே. ஏன் சார் இப்ப விஜய் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்றீங்க? சார், போஸ் எடுங்க சார். நீங்க ஒழுங்கா போஸ்ட் கொடுங்க சார். போட்டோ கேட்டவனுமே கொடுத்துட்டான். ஒருவேளை வெளில தான் போல இருக்கு. இந்த கொட்டாக் பேங்க்கார வர ராங் நம்பரா கொடுத்து நம்ம உயிரை எடுக்கிறான். இதுல இவன் மாட்டினா ஒரு % கமிஷன் எடுத்துன்னு நம்ம போயிடலான்னு பார்த்தோம். அதுவும் போச்சா? சார் ஏயா பார்க்கலாம். பார்க்கணுமா? இதுதான் பார்க்கணும்.